இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இந்த வார ராசியிலே 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்குள்ள காலகட்டங்களிலே கன்னிராசியான அஸ்த நட்சத்திரத்திலிருந்து விருச்சிக ராசியிலே கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பயணம் இருக்கிறது. வாரத்தின் ஆரம்பத்திலேயே 20ஆம் தேதியே குமார சஷ்டி என்கிற சஷ்டி விரதம் இருப்பது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். 21ஆம் தேதி துர்காஷ்டமி அப்படிங்கிறதுக்கான துர்கையின் வழிபாட்டினாலே எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து நீங்கலாம். 22ஆம் தேதி கருட பஞ்சமி அப்படிங்கிறதுல கருடனை வழிபடுவதனாலே இந்த பில்லி சூன்யம் அப்படிங்கிற விஷயங்களிலிருந்து தப்பிச்சு கொள்ளலாம். 26ஆம் தேதி சனி வக்கரம் அடைகிறார். 23ஆம் தேதி புதன் வக்கர முடிவாக இருக்கிறது. இப்படி ஒரு நிகழ்வை இந்த வாரம் உங்களுக்கு தாங்கி வருகிறது. இந்த கோள்களின் சாரங்களின் பிரகாரம் சூரியனும் குருவும் உச்சப்பட்டு, சூரியன் கடகராசியில் இருக்க உச்சப்பட்ட குரு அங்கே அமர்ந்து 2 பேரும் சேர்ந்து யோகபாரமாக அமைகிறார்கள். சுக்கிரனும் கேதுவும் சிம்ம ராசியிலே இருப்பதனாலே எச்சரிக்கையாக பல காரியங்கள் செய்ய வேண்டும். அவசர கதியிலே எதுவும் பண்ணக்கூடாது. சனி பகவான் வக்கர கதியிலே இருப்பதனாலே 26ஆம் தேதி வக்கரத்தை தொட்டு ராகுவை தொட போறார். இப்போ எதையுமே பெருசாக பண்ணணும்னு அவசரமாக பண்ணணுன்ற எண்ணங்கள்லாம் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நல்லது அப்படின்ட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து காணலாம். வாருங்கள். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இந்த வாரத்திலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நன்மையை பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்துக்காரர். இவர் இந்த வாரத்தின் ஆரம்பத்திலே அஷ்டமத்தில் இருப்பார். அதில் சதய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கப்புறமா இவர் அங்கிருந்து ஹஸ்தத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி துளாராசி தொட்டு விச்சிக ராசியிலே கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் இந்த வாரத்தை முடிக்க போகிறார். அப்போ உங்கள் ராசியினுடைய 10ஆம் இடத்திற்கு வருகிறார், தொழில் ஸ்தானத்துக்கு வருகிறார் அப்படின்னு தெரிகிறது. காரியங்கள் மெதுவாக நடக்கும். ஆனால் வீக்கெண்டில் எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கும். நிதானமாக, தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த நிதானத்தோடு நீங்கள் விஷயங்களை செஞ்சீங்கன்னா வெற்றியாக இந்த வாரத்தை அமைத்து கொள்ள முடியும். காரியங்கள் வெற்றியாகுவதற்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சி கிடைப்பதற்கும் அறிவு சார்ந்த விஷயங்கள், படிப்பு ரிலேட்டடான விஷயங்களிலே அதிக முன்னேற்றத்தை காண்பதற்கும் நல்ல பண வரவை பெறுவதற்கும் சூரியனின் இந்த நாளான ஞாயிற்றுக்கிழமையில் 26ஆம் தேதி சூரியனுக்கான இந்த ஸ்லோகங்களை சொல்வது, ஆதித்ய ஹிருதயம் போன்ற ஸ்லோகங்களை சொல்வதும், சாயங்கால வேளையில் பிரதோஷநாதனான சிவபெருமானை வழிபடுவதும் முக்கியமானது இந்த வாரத்தில். அதேபோல் இந்த வாரத்தினுடைய செவ்வாய்க்கிழமை அன்று சித்திரை நட்சத்திரத்திலே சந்திரன் பயணம் செய்வதனாலே அன்றைய நாளிலே கடனை அடைப்பது, கடனை ஒரு பகுதியான கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா கடன் மலையாய் இருந்தாலும் பனியாகி விலகிவிடும். அதனால் இந்த வாரம் நீங்கள் அழகாக இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு என்ன கிடைக்கும்? வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு வரும். இதனால் உங்கள் மனதும் பண வளமும் தன வரவும் பெரும் அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும்.
நன்மை உண்டு. வணக்கம் மீன ராசி நண்பர்களே. ராசியின் 4ஆம் இடத்திலே வக்கரம் பெற்றிருந்த புதன் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். இவருடைய பயணம் 5ஆம் இடமான கடகராசியை தொடுவதாக இருப்பதனாலே தெரியாத காரியங்கள் செய்யக்கூடாது. செஞ்சா மாட்டுவீங்க, அவஸ்தைப்படுவீங்க, அவமானப்படுவீங்க. சூரியனும் குருவும் சேர்ந்து இந்த 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது சூரியன் அமர்ந்திருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகும். குழந்தைகள் வழியிலே சில குறைபாடுகளையும் நீங்கள் எதிர்நோக்கலாம். குரு 5ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதனாலே லாபங்கள் உண்டு. குழந்தைகளிலே நல்ல முன்னேற்றத்தையும் காணலாம். ஆரோக்கியம் குறைபடும், ஆனால் சரியாயிடும் அப்படிங்கிறத இந்த குரு இண்டிகேட் பண்றார். சுக்கிரன் உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் அமர்ந்திருவது நல்லதல்ல. மனதில் தேவையில்லாத குழப்பங்களையும் கவலைகளையும் கொடுப்பார். 6ஆம் இடத்திலே கேது அமர்ந்திருக்கிறதுனாலே பண பலங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கிறது. ராசியின் 12ஆம் இடத்திலே ராகு இருப்பதனாலே ஆரோக்கியம், செலவு இதெல்லாம் உண்டு. ஆரோக்கியத்திலே நல்ல சிக்கல்களும் உண்டு. செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடியதானது உங்கள் ராசியின் 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். தன லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் முக்கியமாக வார கடைசியில் கொஞ்சம் நிறைய பணம் வரதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. மூத்த சகோதரர்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் காட்டும். சனி பகவான் வக்கரகதியிலே உங்கள் ராசியிலே அமரப்போகிறார். 26ஆம் தேதியிலிருந்து தன் நிலைப்பாடை தவிர்த்து கொள்வதனாலே அவருடைய பார்வை 12ஆம் இடத்திலே செல்வதனாலே செலவு அதிகரிக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தனிச்சு செயல்படக்கூடியவர்கள், ஆண்டர்பிரனர்ஸ் அப்படிங்கிற அன்பர்கள் கொஞ்சம் குடும்ப கவலையை பற்றி யோசிங்கள். மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த காலகட்டங்களிலே 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொண்டு செயல்படும் போது வெற்றியின் இலக்கு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதன் மூலம் மனதிலே மகிழ்ச்சியும் குடும்பத்தில் எழுச்சியும் வருவதற்கு வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. வாழ்க வளத்துடன்.